ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்சிஆர்டிசி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெகுலர் ஸ்கேல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். என்ன போஸ்ட்டு, என்ன பே லெவலில் வருது, என்ன பே ஸ்கேலு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிரான்ஸ்போர்ட் பிளானர் 2 வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீகல் 1 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் 2 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் 2 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி 1 வேகன்சி. மேக்ஸிமம் எல்லாமே யூஆர் கோட்டா தான். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் மட்டும் ஓபிசிக்கு 1 சொல்லியிருக்காங்க அந்த 2ல். சரிங்களா, ஸோ மற்றது எல்லாமே யூஆர் கோட்டா தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளிகேபிள் தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 13 ஜூன் 2025 கணக்குப்படி. ஓகேங்களா, இது வந்து பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பட் ரெகுலர் ஸ்கேல். ஓகேங்களா, அதுதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் டிரான்ஸ்போர்ட் பிளானருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடெக், பி பிளான் இதெல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபுல் டைமில். ஓகேங்களா, அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருந்தாலும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெலவெண்ட் ஃபீல்டில். எக்ஸிக்யூட்டிவ் லீகல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்எல்பி வந்து ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, எல்எல்பி வந்து முடிச்சிருந்தா. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக பிடெக் சிவில் வந்து படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பிஜி டிகிரி, டிப்ளமோ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங் அது ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கார்ப்பரேட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இல்லைனா பிஜி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் இன் ஜார்னலிசம் அல்லது மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இந்த ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி வந்து. ஓகேங்களா, மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இதுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு இந்த டேபிளே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி கிரைட்டீரியாவில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். பே ஸ்கேலுமே அந்த ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. சிடிஏ, ஐடிஏ, ப்ரைவேட் செக்டர்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ், எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. கான்ட்ராக்ட் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இல்லையா, 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தேவையை பொறுத்து, சரிங்களா, ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மினிமம் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே ஸ்கேலுக்கு அப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிசியோட தேவை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும். சரிங்களா, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி ஆஃபீஸ், எனி ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிஆர்டிசியோட தேவையை பொறுத்து எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஷிஃப்ட் பேசிஸில் கூட உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம். அப்புறம் முக்கியமான தேதிகள், ஜூன் 13 வந்து வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 13, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதாவது சிபிடி இருக்கும். 80% வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு வந்து போயிடும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 20%. சரிங்களா, ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. ஓகேங்களா, ஸோ 80% வந்து சிபிடிக்கும், இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஓகேங்களா, மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ வந்து கம்பைல் பண்ணி அதை மெரிட் லிஸ்ட் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லையா, இந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 60%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 50%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரிட்டன் டெஸ்ட்டு சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து நாங்கள் நோட்டிஃபை பண்ணுவோம், அதாவது வென்யூ, டேட், டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு, அதாவது சிபிடி நடத்தும் போது அதுக்கான ட்ராவலிங் அலவுன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து, சரிங்களா, நீங்கள் சிபிடி வந்து ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1:5 ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம். ஒரு வேகன்சிக்கு 5 பேர் அப்படின்ற அடிப்படையில் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ncrtc.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்புறம் பிஃபோர் அப்ளைங், ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அப்லோட் பண்ணுறப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுங்க. உங்களுக்கான ஒரு நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கணும். நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு சரிங்களா, அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேண்டு டைரெக்டாவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். 13 ஜூலை 2025க்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டைரெக்டாவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியாகவும் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களது கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணது கணக்கு. ஓகேங்களா? நீங்கள் அந்த போஸ்ட் மூலியமாகவோ இல்லை டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணும்போது அந்த என்வலப் கவரில் என்ன அப்ளிகேஷன், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் கோடோட மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் என்ன போஸ்ட்டு என்ன போஸ்ட் கோடுன்னு சொல்லி எழுதி என்வலப் கவரில் எழுதி நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் ஹார்ட் காப்பியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆஃபரே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு கால் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. டைமிங்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிசி நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அறிவிச்சிருந்த எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டேட்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் ரூல் பார்க்குற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.